தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவ்யா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வவ்யா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாமதானம் கலிதேவம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம் ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு தோ அங்கே விளையாடின்றிருக்கானே, தோ அங்கே விளையாடின்று இருக்கான் பாரு, தோ அங்கே விளையாடின்றிருக்கான் பாரு. இன்றைக்கி இந்த சேனலோட 1850வது எபிசோடு. நேற்றுக்கு நம்ம 1849வது எபிசோட் பார்த்தோம். நிலத்தை கொடு, சந்ததியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போது அதுக்கு அடுத்தது இதை பார்க்குறோம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ அருண்குமார் அப்படிங்கிறவரை திருப்பதியில் 22 ஜூலை 2025 இப்போ நான் பார்த்தபோது அவர் எனக்கு சொன்னதை இப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தியாகராஜையர் ராஜலக்ஷ்மி இவாளோட பிள்ளை தானே அருண்குமார். சம்பவம் நடக்கும்போது இந்த அருண்குமாருக்கு 7 வயசு தான் இருக்குமா. 1965 எறையூரில் இவரோட பெரியப்பா, அதாவது அப்பாவோட தியாகராஜரோட அண்ணா பெரியப்பா அங்கே போயிருக்கார். இவர் அங்கே வெக்கேஷன் போன மாதிரி ஹாலிடேஸ்க்கு. அந்த தோட்டத்தில் மாங்காயை பறித்து கொடுத்துருக்கா யாரோ, அதை வாங்கி அவர் சாப்பிட்ருக்காரு. அது சாப்பிட்ட போது அந்த பால்லாம் தெரிக்கும் இல்லையா முகத்து மேலே, அந்த மாதிரி தெரித்த போது அது ஒரு இரிட்டேஷன் மாதிரி, ஒரு இட்சிங் மாதிரி வரும். அதனால் ஷிங்கிள்ஸ் அப்படிங்கிற அக்கி அது வந்திருக்கு முகத்தில். அது என்ன எடுத்து சீக்கிரமாகவே உடம்பு முழுக்கம் இருக்குது, பரவி இருக்குது. முகத்தில் பரவி அதோட போயிடுத்துனா பரவாயில்ல. அந்த முகத்துக்கு அப்புறம் கழுத்தில் வருது, தலையில் வருது, மண்டையில் வருது, உடம்புல வருது. அது மாதிரி உடம்பு முழுக்க இந்த மாதிரி உடம்பு முழுக்க அது பரவி போயிருக்கு. அப்போ அருண்குமாரோட தாத்தாவோட ஸ்ராத்தம் வேறு வந்திருக்கு. அதுக்கு தான் வெள்ளம் போயிருக்கா போல இருக்குது. அந்த ஸ்ராத்தம் முடிஞ்ச கையோட தியாகராஜ ஐயர், அப்புறம் ஒரு ஒய்ஃபு, அப்புறம் இவர் அருண்குமார், இவருக்கு அக்கா உண்டுன்னு நினைக்கிறேன். வெள்ளம் கிளம்பி மெட்ராஸ்க்கு வந்துட்டா. மெட்ராஸில் தானே இருக்கா வா, அதனால் மெட்ராஸ்க்கு வந்துட்டா. இவர் அக்கி இந்த மாதிரி வந்துடுத்து இரிட்டேஷன்னால் ஓயாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கா. இவள் அக்கா இந்த இவரோட அருண்குமாரோட அக்கா சமாதானப்படுத்தியிருக்கா. அழாதடா அழாத, சரியாயிடும் சரி. மெட்ராஸில் ஒரு ஃபேமிலி டாக்டர் வாழ்க்கை இருந்திருக்கா. அவர்கிட்ட போய் காமிச்சான்னா அவர் ஏதோ க்ரீம் ஏதோ தடவை சொல்லி கொடுத்துருக்காரு, இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டிருக்கார். இதே போயின்னு இருக்கு. மெடிசின்ஸ்னால இவருக்கு அருண்குமாருக்கு குணம் ஆகலை எதுவுமே. இவள் திரும்பி மகாபெரிவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுறதுக்கு வாத்துக்கு வந்தா. இவள் தான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அங்கே தானே இருக்கா, மெட்ராஸில் தானே இருக்காவா, தண்டையார்பேட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கான்னு. அந்த இடத்துக்கு திருப்பி பெரியவா வந்திருக்கா. பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணான்னு நினச்சிட்டா வந்துட்டார். அப்போது பெரியவா என்றைக்கு வரப்போகிறாளோ, பூஜையை ஆரம்பிக்க போகிறாளோ அந்த நாள் நம்ம பார்க்கணும். அது என்றைக்கு முக்கியமாக அது நடக்கிறது. அன்றைக்கி டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அருண்குமாருக்கு அந்த வழக்கமான டாக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கார். இவன் 10 நாள் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். உடம்பு முழுக்க அது பரவி அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்பு மோசமாகிடுத்து. 10 நாள் மேலே இருக்க மாட்டான் அப்படின்னு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது மாதிரி ஆகிடுத்து, அதை புரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். மகாபெரிவா என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கி தான் முதல் நாள். தியாகராஜையர் அதுக்கு அப்போ பெரியவா என்றைக்கு வராளோ அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி தான் இந்த டாக்டர் கன்சல்டேஷன்லாம் நடந்திருக்கு. டாக்டர் சொன்னதெல்லாம் அன்றைக்கி என்ன ஆகிடுத்துன்னா, இவர் வாடகை வீட்டில் இருந்ததுனால அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு கடப்பாக்கல் மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே, மேபி ஆலமரத்துக்கு கீழே இருக்கலாம்,
அவர் இது பண்ணிவிட்டு வில்வ மரத்துக்கு கிடையாது அதில் வந்து பெரியவா அங்கே இருந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறதுக்கோ அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் அவர் கைங்கரியமா. இந்த பையன் வந்து பெரியவா வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கான். அன்றைக்கி 2 கண்ணும் போயிடுத்து, அவனுக்கு 2 பார்வையும் கண் பார்வையும் போயிடுத்து. இவள் வந்து காலங்காலத்தால் எழுந்தா, பெரியவா தான் வந்துட்டாளே, இந்த பையன் கண்ணு தெரில 2 கண்ணும். தியாகராஜையர் ஒய்ஃபு அப்புறம் அருண்குமார் அக்கா எல்லாரும் வெடிகாலத்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட முன்னாடி போய் பெரியவாளுக்கு இவள் அம்மா ஆரத்தி எடுக்கிறா. அருண்குமாரோட அம்மா பெரியவா உட்காந்துட்டு இருக்கா. அம்மா அப்பா அக்கா 3 பேரும் முதல்ல நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறா. அருண்குமாருக்கு 2 கண்ணும் போயிடுத்து. இவள் சொல்லலை, இவள் எதுவும் சொல்லலை. அருண்குமார் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறான். எழுந்துக்கும்போது மகாபெரிவா வந்து கண்ணே தெரியாதவனுக்கு மகாபெரிவா இப்படி கை தூக்குறது வந்து ஏதோ கை தெரிஞ்சுதான். அது தெரியுமா அப்படின்னா என்னோடய அனுபவம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இல்லை நான் முதல்ல போட்டாலும் போட்டுருவேன் அதை. அப்போ தெரியும் பெரியவா அனுகிரகம் நினச்சிட்டான்னு வந்துடுமே. பெரியவா ஏன் பண்ண மாட்டார்? எனக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கார், நான் ஒன்றுமே இல்லாத ஆள் எனக்கு பண்ணுறாருன்னா அவருக்கு ஏன் பண்ண மாட்டார்? இது வந்து என்ன இருக்குது, கை தூக்கிட்டால் கை தெரியுறது லேசாக, ஓரளவுக்கு லேசாக மங்களாக தெரியுறதுன்றத புரியுறது, அந்த டைம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பெரியவா அங்கே இருந்தால் இல்லையா பூஜை, அந்த ஒரு வாரத்தில் டக்கு 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 டக்குன்னு கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிச்சிருது. உடம்புல இருந்த அக்கி இருக்குமே அதுக்கெல்லாம் ஆயின்மெண்ட்டும் போடலை, வேறு எந்த டாக்டர் பக்கம் வீட்டு பக்கமே போகல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக எடுத்துன்னு சொல்கிறார். அழறார் அருண்குமார் வந்து இந்த அனுபவத்தை சொல்லும்போது அழறார். யார் அழமாட்டா? எப்பேற்பட்ட அனுகிரகம் பரமேஸ்வரன் பண்ணியிருக்கார். அவர் வந்து அந்த முதல்ல நேற்றுக்கு பார்த்த அனுபவத்தில் சொல்லும்போது சொல்கிறார், அவர் சொல்கிறார், நேற்றுக்கு தான் போய் நான் அந்த நிலம் பெரியவாளுக்கு கொடுத்தோமே அந்த கிரயம் பண்ணி மடத்துக்கு, அதுலேருந்து வரக்கூடிய அந்த இதை வந்து விளைச்சல்லேருந்து 29,000 ரூபாய் போய் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துக்கு கட்டிட்டு வரேன். நான் இன்றைக்கி பாலபிரிவா தரிசனம் பண்ண வந்தேன், உங்களை இன்றைக்கி பார்க்குறேன்னு நேற்றுக்கு அந்த அனுபவத்தில் அவர் சொல்கிறார். அப்போ வந்து எப்படி இருக்குது, அப்போ அந்த ஃபேமிலி டாக்டர் அங்கே வந்திருக்கார். 7வது நாள் பெரியவா கிளம்ப போகிறப்போ அன்றைக்கி இந்த ஃபேமிலி டாக்டருக்கும் பெரியவா பக்தர் போல இருக்கார். அவர் வந்திருக்கார். அவர் வந்தபோது தியாகராஜர் கிட்ட கேட்குறார். இந்த டாக்டர் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பார், இந்த பையன் அருண்குமார் போயிருப்பான், ஏன்னா சொல்லிட்டார் அவன் உயிர் பிழைக்க மாட்டான்னு, இப்போ இருக்க மாட்டான்னு அவர் மனசில் நினச்சிட்டு அருண்குமார் எங்கே, உன் பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்டபோது அப்போ தான் தேடுறார் தியாகராஜர். இப்படி தேட்டு அதோ அங்கே விளையாடின்னு இருக்கான் அதோ அப்படின்னு காமிச்சாராம். அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே எல்லாத்தையும் பண்ணுறாரு, அதில் என்ன ஆச்சரியம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.